தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி. பிரபல வழக்கறிஞர் காமராஜ் கொலை வழக்கில் கல்பனாவிற்கு ஆயுள் தண்டனை வழங்கி மதுரை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவளித்திருக்கிறது. இந்த வழக்கில் கல்பனா என்பவருக்கு ஆயுள் தண்டனையும் மற்ற 2 நபர்களுக்கும் விடுதலை என மதுரை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மேலும் வழக்கறிஞர் காமராஜ் கொலை வழக்கில் 2 விடுதலைக்கு எதிராக மேல்முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. வழக்கறிஞர் காமராஜ் கொலை வழக்கில் 2 விடுதலைக்கு எதிராக வழக்கறிஞர் காமராஜ் தரப்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் நிஜாமுதீன். வணக்கம் நிஜாமுதீன், இந்த வழக்கினுடைய முழு பின்னணியும் எங்களுக்கு தெரிவியுங்கள். வணக்கம். கடந்த 2014ஆம் ஆண்டு சென்னை ஓட்டேரி அடுக்குமாடி குடியிருப்பில் வைத்து பலரை சேர்ந்து வழக்கறிஞர் காமராஜர் படுகொலை செய்தனர். இந்த சம்பவம் குறித்து சென்னை கோட்டூரில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் கல்பனா, கார்த்திக், ஆனந்த் உள்ளிட்டோர் மொத்தம் பலரை கைது செய்யப்பட்டு இறுதியில் கல்பனா, கார்த்திக், ஆனந்த் மற்றும் அந்த இறுதி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு அந்த விசாரணையானது சென்னையில் நடைபெற்றிருந்தது. திருவள்ளூர் மாவட்டத்தில் நடைபெற்றிருந்தது. இந்த நிலையில் அங்கு அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என கூறி இந்த வழக்கை மதுரை மாவட்ட நீதிமன்றத்துக்கு மாற்ற வேண்டும் என உச்சநீதிமன்றத்தில் அந்த வழக்கறிஞர் காமராஜின் சகோதரி தாக்கல் செய்த மனுவில் மதுரை மாவட்ட முதன்மை நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கை மாற்றி விசாரணை செய்யப்பட்டது. இதற்கிடையே இந்த வழக்கானது கடந்த 8 ஆண்டுகளுக்கு மேலாக விசாரணை நடைபெற்று வந்தது. இந்த வழக்கில் இறுதி தீர்ப்பு வழங்க வேண்டும் என உயர்நீதிமன்றத்தில் பல முறை அந்த வழக்கறிஞர் காமராஜ் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டு அந்த வழக்குகளில் 3 மாதத்தில் முடிக்க இந்த வழக்கை தீர்ப்பளிக்க வேண்டும் எனவும் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதற்கிடையே கடந்த வாரம் இந்த வழக்கானது மீண்டும் விசாரணைக்கு உயர்நீதிமன்றத்தில் வந்தபோது வருகிற 19ஆம் தேதி அன்று இந்த வழக்கு விசாரணை முடிக்கப்பட்டு இறுதி தீர்ப்பு அளிக்கப்படும் எனவும் அந்த மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் நீதிபதி அந்த தகவல் தெரிவித்தார். இதற்கிடையே இன்றைய தினமானது இந்த வழக்கில் தீர்ப்பான அளிக்கப்பட்டது. அந்த தீர்ப்பில் கல்பனா என்பவருக்கு மட்டுமே ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டு மேலும் கார்த்திக், ஆனந்த் உள்ள 2 பேரை விடுதலை செய்து நீதிமன்றம் சிவகடாட்சம் உத்தரவிட்டுள்ளார். மேலும் இந்த இருவரின் விடுதலை எதிர்த்து வழக்கறிஞர் காமராஜ் தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்படுவதாகவும் வழக்கறிஞர் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகவல்களுக்கு நன்றி நிஜாமுதீன்.